2019 ஆண்டு முதல் 2024 ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் அரசியல் பிரமுகர்கள் சம்பந்தப்பட்ட 102 வழக்குகள் வாபஸ் பெறப்பட்டுள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரணி விமர்சூரிய பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கத்தினால் 68 வழக்குகள் மீண்டும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த பாராளுமன்றத்தில் உள்ள மற்றும் இந்த பாராளுமன்றத்தில் இருந்த பல பலம் வாய்ந்த நபர்களுக்கு எதிராக மீண்டும் அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என்பதை பாராளுமன்ற உறுப்பினர்கள் அறிவார்கள். இந்த வழக்குகளில் சில மிகவும் பழமையானவை. சுமார் 15 முதல் 20 ஆண்டுகள் பழமையான வழக்குகளை மீண்டும் விசாரிக்க வேண்டியுள்ளது. இதற்கு சிறிது நேரம் செல்லும். ஆனால் 102 வழக்குகளில் 65 வழக்குகளை மீண்டும் தாக்கல் செய்துள்ளோம். நாங்கள் இன்னும் 3 வழக்குகள் தொடர்பில் பரிசீலித்து வருகின்றோம். எனவே தராதரம் அடிப்படையில் இவற்றை நாங்கள் தீர்மானிக்கவில்லை என்பது தெளிவாகின்றது. எங்களிடம் உள்ள சாட்சியங்களுடன் எங்களால் முடிந்த அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகின்றோம். හිටපු ජනාධිපති ගෝඨාභය රාජපක්ෂට එරෙහිව முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிரான வழக்கு லஞ்ச ஊழல் ஒழிப்பு மூவர் அடங்கிய மேல் நீதிமன்றத்தில் அவர் ஜனாதிபதியான 2 நாட்களுக்குள் அவரது விலக்குரிமை காரணமாக வாபஸ் பெறப்பட்டது. அவருக்கு இனி விலக்குரிமை இல்லை. அவரை மீண்டும் அழைக்கலாம். இன்று வரை அந்த வழக்கு தாக்கல் செய்யப்படவில்லை. வழக்குகளை தாக்கல் செய்யும் போது தெரிவு செய்யப்பட்டு தாக்கல் செய்யப்படுகிறது. அதனையே நாம் கேட்கின்றோம். பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பெரேராவின் கூற்றை நாங்கள் முற்றாக நிராகரிக்கின்றோம். அவ்வாறு யாரையாவது நாங்கள் பாதுகாக்கின்றோம் என்றால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்குகளை நாம் தொடர்ந்திருக்க மாட்டோம். யாரையும் நாங்கள் பாதுகாக்கவில்லை. அவ்வாறு எதுவும் இல்லை. எங்களிடம் உள்ள சட்டங்களுக்கு அமைய அந்த சட்டங்களுக்கு தேவைப்படும் சாட்சியங்களுக்கு அமைய செயற்படுகின்றோம். எவரையும் பாதுகாக்க வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு இல்லை.